எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, குடும்பமாக போட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ ஊழல் இருக்குது, இவ்வளோ 40 ஃபண்ட் இருக்குது, கனிம வள கொள்ளை எல்லாத்தையும் 15 வருஷமாக ஒருத்தர் தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தாரு. அதை நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க. எல்லாமே தெரியும். இப்பவும் அவங்க மேலே பழி போடாமல் உருப்படியாக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செய்கிறதுக்கு யோசிங்க. எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புனால தான் இந்த ஆட்சி தப்பாக போயிட்டுக்குன்னு இனிமேலும் சொன்னீங்கன்னா மக்கள் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டாங்க. இப்போ கிளாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து பேருந்து ஏறுறீங்க. பேருந்து ஏறும்போது எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தன் வந்து வண்டியை தாறுமாற அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தேடிக்கிட்டு இருக்கான், ஸ்டீரிங் எங்கே, ஆக்சிலேட்டர் எங்கே, ஏபிசி, ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக்கு, சி ஃபார் கிளச், ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தான் மனசுக்கு வருது. இவன் ஏபிசின்னு சொல்கிறாங்கன்னு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கியர் ராடை தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன ஒரு குச்சியை நட்டு வச்சுருக்காங்க, கொடிக்கம்மா அப்படின்னு. அப்போ வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி தேடிக்கிட்டு இருக்காரு, ஏபிசின்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ பயணிகள்லாம் பேனிக் ஆகிருக்காங்க. அப்போ வந்து கண்டக்டர் சொல்லியிருக்காப்புல, ஒன்றும் இல்லைங்க, வண்டிக்கு புதுசவர் இப்போ தான் முதல்ல வந்திருக்காப்புல, ஏற்கனவே இந்த டிரைவர் சரியில்லைன்னு சொல்லி இவரை எங்கள் ஓனர் வந்து போட்டு வச்சிருக்காரு. இவருக்கு டிரைவிங்கே தெரியாது, ஆனால் கோயில்பட்டி போகிறதுக்குள்ளே கற்றுக்குவாப்புல. நீங்கள் திருநெல்வேலி தானே போகணும், திருநெல்வேலியில் சேஃபாக நீங்கள் இறங்குவீங்க, அது நான் பொறுப்பு. என்னங்க திருநெல்வேலி எப்படிங்க சேஃபாக வண்டி ஓட்டவே தெரியலங்க, இவர் விழுப்புரம் தாண்டுவாருக்கு டவுட்டாக. ஏங்க வண்டினா அப்படி இப்படி அடிக்க தான் செய்யும். பழைய வண்டி டயர்லாம் தேஞ்சி கிடக்கு, இது இருக்குது. ஏற்கனவே ஓட்டினவன் ரொம்ப தேய்மானமாக்கி வச்சுட்டு போயிருக்கான். ஏற்கனவே ஓட்டினவன் வந்து ஃபுல்லாக மீச்சு பிரேக்கெல்லாம் வந்து இதில் கிரிப் இல்லாமல் கிடக்கு. அப்படி தான் ஓட்ட முடியும். 2-3 ஆக்சிடென்ட் ஆனால் கூட அவர் வந்து கோயில்பட்டி போகிறதுல கற்றுக்குவாருங்க, நம்பி ஏறுங்க அப்படின்னு சொன்னால் ஏறுவீங்களா ஏற மாட்டீங்களா? 60 பேர் பயணிக்கிற பேருந்துக்கே நல்ல ஓட்டுநர் வேணும்னா 8 கோடி மக்கள் இருக்க இந்த நாட்டுக்கு நல்ல தலைமை வேண்டாம்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.